மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இதே போன்ற இங்க நெல் கொள்முதல் நிலையங்கள் எல்லாமே இங்க பார்த்தா கடந்த 5 ஆண்டு காலத்துல 5 ஆண்டு காலம் இல்ல 60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய தோல்வி இந்த நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது, காவிரி டெல்டா பகுதியை பாதுகாப்பு இல்லாத ஒரு பகுதியாக மாற்றியது. நமக்கு உணவளிக்கின்ற விவசாயிகளை அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அவர் பயிர் செய்கின்ற அந்த நெல்லையும் பாதுகாக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற விவசாயிகள் அதுல அவங்க காலம் கூட இருக்காது. அது ஏதோ அறுவடை செஞ்சு ஏதோ காய வச்சு எடுத்து வந்து கொடுத்துடுவாங்க. அங்க கொடுத்தா அங்க கொள்முதல் நிலையம் இருக்கு, டிபிசி இருக்கு. டிபிசியில போனா ஒரு நாளைக்கு 40 டன் எடுக்க முடியும். அந்த 40 டன் வைக்கிறது இடம் இல்லை, அதை அப்புறப்படுத்த முடியாது. அதே போன்ற சேமிப்பு கிடங்குகள் இருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 1,20,000 டன் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. 1,20,000 டன். அதுல 1,20,00,000 டன் 120 லட்சம் டன் 120 லட்சம் டன் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில். அதுல 40 லட்சம் டன் தான் அரசு கொள்முதல் செய்கிறது. 80 லட்சம் டன் நெல்லை தனியார் கொள்முதல் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த 40 லட்சம் டன் அரசு கொள்முதல் செய்கின்ற அந்த நெல்லை சேமிப்பு கிடங்குகள் எவ்வளவு தெரியுமா இருக்கு? கெப்பாசிட்டி வெறும் 18 லட்சம் டன் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா கேட்டா நானும் டெல்டா காரன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார். டெல்டா காரனா வந்து என்ன பிரயோஜனம்? 60 ஆண்டு காலம் ஆண்டீங்களே நீங்க. குறைந்தது அந்த நெல்ல சேமிப்பு கிடங்குகளாவது கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கலாம், வசதிகளை ஏற்படுத்தலாமே. மழை பெஞ்சதுன்னா நெல் விளைஞ்சு கிளஞ்சி முடஞ்சி கிளஞ்சி நாத்தடிச்சு அழிஞ்சு கிழிஞ்சு டன் டன்னா மூட்டை மூட்டையா லட்சம் மூட்டையா அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் பாக்குறப்போ அவங்களுக்கு அவ்வளோ கோவம். ஆனாலும் டெல்டாவில் 33 தொகுதியில் 27 தொகுதிக்கு திமுக தானே கொடுத்தீங்க. 5 தொகுதி தான் மாத்தி கொடுத்தீங்க. வேதாரண்யம், நன்னிலம், மன்னார்குடி, கும்பகோணம், தஞ்சாவூர், இந்த 5 தொகுதி தவிர மற்ற அத்தனை தொகுதியிலும் திமுக கூட்டணி தானே நீங்க கொடுத்தீங்க. அப்படி என்னதான் பண்ணிட்டாங்க திமுக? உங்களுக்கு துரோகம் தான் பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு துரோகத்தின் மேல துரோகத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வசனம் பேசி பேசி உங்களை ஏமாத்திக்கிட்டு இன்னுமா நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க? அதனால இன்னும் விவசாயிகள் என்றால் நீங்க டெல்டா விவசாயிகள் வறுமையில் இருக்கின்ற ஒரு மோசமான சூழலை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். உங்களோடு தொடர்ந்து நாங்கள் பயணித்து வருகின்றோம். இந்த ஆத்துல எந்த பிரச்சனைனாலும் நாங்க தானே நிக்கிறோம். இந்த ஆத்துல தடுப்பணை கட்டணும்னா நாங்க தானே போராடுறோம். தடுப்பணை கட்ட மறுக்கின்ற இந்த 60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் எவ்வளவு போராட்டம் செஞ்சிடும். கொள்ளிடத்துல கடைசியில ஏதோ ஒரு மனசு எப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதனூர் குமாரமங்கலம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும் கட்டி முடிக்கல. அல்லக்குடிக்கு வந்த எத்தனை முறை வந்துட்டு நான் 3 முறை வந்து போராடுறேன். என்ன எங்க கொள்ளிட ஆத்துல தடுப்பணை கட்டு ஏன் கட்டலனா மணலை கொள்ளடிக்க முடியாது. ஒரே காரணத்துக்காக தடுப்பணை கட்டினா இந்த காவிரி ஆத்துல மணலை கொள்ளடிக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் மக்களுக்கு செய்கின்றது. அதனால இதெல்லாம் மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்.